சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. படைப்பிரிவினரும் மக்களும் தங்களை தாக்குவார்கள் என்ற அச்சத்தில் பிரிட்டிஷ் அரசு ஆங்கிலேயர்களை பாதுகாக்க ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியது என்று கூறினீர்கள். அது என்ன தாயே? சுதேச படையினர் மீது பிரிட்டிஷார் பெரும்பாலும் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்கள் எந்நேரமும் தங்கள் மீது தாக்குதலை தொடுப்பார்கள் என்ற அச்சத்திலேயே வாழ்ந்தார்கள். கடற்கரை பகுதிகளில் படையினரின் நடமாட்டம் பிரிட்டிஷாருக்கு பெரும் கலக்கத்தை தந்தது. அதனால் கடற்கரையோர பகுதிகளைச் சேர்ந்த மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு முக்கியமான ஒரு சுற்றறிக்கையை பிரிட்டிஷ் அரசு அனுப்பியது. அதன்படி கலவரக்காரர்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளாக கடற்கரை பகுதிகள், நாட்டின் உட்புற பகுதிகள் என இரு வகையாக இனம் கண்டு விஷயத்தை எச்சரிக்கையுடன் அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டார்கள். கடற்கரை பகுதிகளான கடலூர், பாண்டிச்சேரி, அதனை ஒட்டிய இடங்களிலும் உட்புற பகுதிகளான வேலூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், சேலம், கோவை, மதுரை ஆகியவற்றிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு உத்தரவுகள் வந்தன. முதலாவது சுதந்திர போராட்டம் குறித்த செய்திகள் நாட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் பரவியிருந்தது. அது பாண்டிச்சேரியில் வசித்து வந்த ஐரோப்பியர்களையும் அச்சம் கொள்ள வைத்தது. அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இராணுவ பாதுகாப்பு படையினர் குழுவை உருவாக்கி வழிநடத்த வேண்டும் என பாண்டிச்சேரி கவர்னரிடம் கோரினார்கள். இந்த கோரிக்கையை தொடர்ந்து 1857 ஜூன் 24 பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு கவர்னர் டுராண்ட் டி உட்ரே சென்னை மாகாண பிரிட்டிஷ் கவர்னர் ஹாரிஸுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அதில் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளில் எழுந்திருக்கும் கலகங்கள் பாண்டிச்சேரியின் வணிக சமூகத்தினரை மிகவும் பீதியடைய வைத்துள்ளதாக குறிப்பிட்டான். சென்னை கவர்னர் ஹாரிஸ் பாண்டிச்சேரியில் கலகம் பரவுவதை தடுக்க தேவையான அனைத்தையும் தாம் செய்து தருவதாக உடனே பதில் அனுப்பினான். அவன் கடிதம் வந்த மறுநாளே, அதாவது ஜூன் 28 பாண்டிச்சேரி பிரெஞ்சு கவர்னர் ஒரு கோரிக்கை கடிதம் எழுதினான். பாண்டிச்சேரியில் ஐரோப்பியர்களை காக்கவும் தாக்குதலை முறியடிக்கவும் தேவையான ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் உடனே கொடுத்து உதவ வேண்டும் என்று கோரினான். அவன் கோரிக்கையை ஏற்று 1857 ஜூன் 29 சென்னை கவர்னர் அவசர ஆணை 501 பிறப்பித்தான். அதன்படி 250 கைத்துப்பாக்கிகள், ஒரு துப்பாக்கிக்கு 100 முதல் 150 தோட்டாக்கள், தோட்டா பெட்டிகள், தேவைப்படும் கத்திகள், தொப்பிகள் ஆகியவை வழங்க உத்தரவிடப்பட்டது. இதுதான் அன்று பாண்டிச்சேரியின் நிலைமை. அதற்கு அடுத்து உள்ள கடற்கரை பகுதி கடலூர். அங்கு முக்கியமாக 3 பேர் 1857 கைதாகி 5 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கடலூர் சிறையில் இருந்தார்கள். சையது காசிம், ஷேக் இமாம், மாடசாமி என்ற அந்த மூவரும் தண்டனையில் சிறிது தளர்வு கோரினார்கள். ஆனால் பிரிட்டிஷ் அரசு ஏற்க மறுத்தது. 1858 ஜூலை மாதத்தில் ராஜ துரோக எண்ணம் கொண்ட பேச்சுக்களை பொதுவில் பேசியதாக கூறி பொதுமக்கள் பலர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடையே முன்னணி புரட்சியாளனாக ஒருவன் அடையாளம் காணப்பட்டான்.
அவனை குற்றவாளி என்று தீர்ப்பு கோரினார்கள். தொடர்ந்தது பெருங்கலகம். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.